வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இந்த காணொளி தனுசு ராசி அன்பர்களுக்கான பதிவு. தனுசு ராசி அன்பர்கள் கவனமோடு கேளுங்கள். காணொளி அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீ வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் குரு பெயர்ச்சி, தொடர்ச்சியாக குரு பகவானுடைய சுப பலன்கள். ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தில் வருகிறார். அதாவது தனுசுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் பலவிதமான சிரமங்களையும் அசௌகரியங்களையும் கடன் தொல்லைகளையும் வருமான பிரச்சனைகளையும் தொழிலில் மந்தகதியையும் அவப்பெயரும் ஏற்படுத்தியிருக்கும். அவை விலகி இனி வருகின்ற காலகட்டத்தில் 7ஆம் இடத்தில் மிதுன ராசிக்கு வருகை தருகிறார். மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். மிருகசிரிஷம் உங்களுக்கு பாக்யாதிபதி நட்சத்திரமாகும். திருவாதிரை உங்களுடைய முன்னோருடைய தந்தை வழி முன்னோருடைய நட்சத்திரமாகும். புனர்பூசம் உங்களுடைய நட்சத்திரமாகும். ஆக 1ஆம் இடம் 4ஆம் இடம் அதிபதி 7ஆம் இடம் வருகை இருந்தால் சிறப்பான ராஜயோக பலனை தருவார். சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுவது வழக்கம். ஆக அந்த கஜகேசரி யோகம் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள், லட்சியங்கள், கனவுகள், வீடு வாசல் யோகம், செல்வ செல்வாக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான பதிவை இதில் நான் பதிவிடுகிறேன். அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள், கவனமாக கேட்டு வாருங்கள். தனுசு ராசி நேயர்கள் தன்னலம் இல்லாதவர்கள், மிகவும் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய நண்பர்களுக்காகவும் விடாது நன்மை செய்பவர்கள், அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். 6ஆம் இடத்தில் ரிஷபத்திலிருந்து விலகி 7ஆம் இடத்தில் மிதுன வீட்டுக்கு குருபான் வருகிறார். 1ஆம் இடம் 4ஆம் இடம் என்ற அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தில் வருகை இருந்தால் உங்களுடைய திறமை வெளிப்படும். சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11 என்ற ஸ்தானங்களில் குரு வந்தால் சிறப்பான ராஜயோகத்தை வாரி வழங்குவார். அது கஜகேசரி யோகம் ஆகும். ஏனைய உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம தோஷங்கள் விலகும், கிரக தோஷங்கள் விலகும். அந்த காலகட்டத்தில் இறை அருள் கைகூடும். 1ஆம் இடம் 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம், வீடு வாகனம், தொழில், தேக ஆரோக்கிய ஸ்தானம், தாய்வழி சொந்தங்களை குறிக்கும். 7ஆம் இடம் என்பது தன்னுடைய மனைவி, நண்பர்கள், உற்றார் உறவினர்களை பற்றி குறிக்கும். அதற்கான நற்பலனையும் இவர் தருவார். 4ஆம் இடம் தாய் என்று சொல்வதால் வீடு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வீடு கட்டுகின்ற யோகம் கிடைக்கும். வீடு கட்டியிருந்தால் மேற்கொண்டு மேல் மாடி எடுக்கின்ற யோகம் கிடைக்கும். பூமியனை வாங்குகின்ற யோகம் கிடைக்கும். தாய் வழி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. 7ஆம் இடத்தில் குரு இருந்து மனைவி ஸ்தானத்தோடு செயல்படுவதால் மனைவியால் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மனைவிமார்கள் வேலைக்கு சென்று உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். மேற்கொண்டு இல்லத்திலிருந்தே வேலை செய்கின்ற முயற்சி பலிதமாகும். சொந்த தொழில் செய்வர்கள் புதிய முதலீடு அனுகூலத்தை தரும், லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு தொழில், தனியார் தொழில், சம்பள தொழில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றத்தால் இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். நிர்வாக குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவை காலப்போக்கில் விலகிவிடும். ஒரு 6 மாத காலத்திற்குள் விலகிவிடும். ஆக நிதி நிர்வாகம், கடன் சார்ந்த துறை, வண்டி வாகனம் சார்ந்த துறை, கலை, அழகு, எழுத்து சார்ந்த, பத்திரிகை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, செல்வ செல்வாக்கு கூடும், நற்பெயர் கிடைக்கும். ஆக 7ஆம் இடத்தில் இருந்தால் தன்னுடைய திறமை வெளிப்படும். உங்களுக்கு தனிப்பட்ட லட்சியங்கள், கனவுகள், எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற காலகட்டங்களாக இந்த குரு பகவான் வந்து ஆசி புரிகிறார். 7ஆம் இடத்தில் இருந்தால் திருமண முயற்சி கைகூடும். அதாவது 20 வயது to 30, 35 வயது உள்ளவர்களுக்கு திருமண முயற்சி கைகூடும். திருமணம் ஆன உடனேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் மனைவியால் யோகம், கணவனுக்கு மனைவியால் யோகம் என்றால் மனைவிக்கு கணவனார் யோகம், ஆண்களால் பெண்களுக்கு யோகம், பெண்களால் ஆண்களுக்கு யோகம். காதல் திருமணம் கைகூடும். காதல் திருமணம் நிச்சயதார்த்த திருமணமாக மாறி உறவு உற்றாரிடம் நற்பெயர் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நெடுநாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் பிரிந்து 2ஆம் திருமண முயற்சிகளுக்கு சிறப்பாக 2ஆம் திருமண வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக அவருடைய பார்க்கின்ற பார்வை சுபம் என்பதால் 5, 7, 9ஆம் பார்வை குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை. அந்த ஸ்தானங்களை பார்ப்பதால், அதாவது 11ஆம் ஸ்தானம் சந்திரன் 8ஆம் அதிபதி ஆகிய சந்திரனையும் லக்னத்தையும் பார்ப்பதாலும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பதால் திருத்தல யாத்திரை கைகூடும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். குலதெய்வ அருள் கைகூடும். தனதானிய அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வ செல்வாக்கு உயரும். ஆக வீடு யோகம் கிடைக்கும், வீடு மாற்றம் கிடைக்கும். தொழில் யோகம் அபிவிருத்தியாகும். தொழில் மாற்றம், புதிய முயற்சியால் அனுகூலம் கிடைக்கும். நண்பர்களால் உதவி ஒத்தாசை கிடைக்கும். கூட்டாளி தொழில் அபிவிருத்தியாகும். நீங்கள் ஏதாவது லாபம் அடிப்படையில் முதலீடு செய்தால் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். கம்சன் தரகு ஒப்பந்தம்
ஏற்றுமதி இறக்குமதி, சாலை சார்ந்த வாகனம் சார்ந்த தொழில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான காலகட்டங்களாகும். பொதுவாக குருபானுடைய பிரத்யோக வழிபாட்டில் குருபான் தட்சிணாமூர்த்தி இடம்பெற்றாலும் சிவாலய வழிபாடு, திருவண்ணாமலை வழிபாடு சிறந்தது. வைணவ மக்களுக்கு வழிபாட்டில் ராமானுஜர் வழிபாடு சிறந்தது. ஒரு முறை நீங்கள் திருவண்ணாமலை வழிபாடும், ஒரு முறை ராமானுஜ ஸ்ரீரங்கநாதர் கஷேத்திரத்தில் உள்ள ராமானுஜர் வழிபாடும் ஸ்ரீரங்க வழிபாடும் செய்து கொள்வது நல்லது. பொதுவாக சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், வருமான பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் நெடுநாளாக நினைக்கின்ற எண்ணங்கள் பூர்த்தியாகும். வீடு வாங்க வேண்டுமென்றால் வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வேண்டுமென்றால் வண்டி வாகனம், அதை மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் புதிய வாகனம் ஏற்படுத்திக் கொள்ளும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய வசதி வாய்ப்புகள் கூடும், மனம் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். 20 வயது டு 40 வயது உள்ளவர்களுக்கு 2வது குழந்தை 3வது குழந்தை கிடைக்கும். வீடு கட்ட நினைப்பவர்கள், கடன் முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ திருத்தல யாத்திரை ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்த்திக்கடன், இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக ஒரு மனிதனுக்கு தேவையான வீட்டு வசதி, மனைவி முன்னேற்றம், குழந்தைகள் முன்னேற்றம், தாய் வழி தந்தை வழி ஆரோக்கியம், உற்றார் உறவுகளின் நற்பெயர், இவையெல்லாம் அனுகூலமாகும். நீங்கள் செய்கின்ற சம்பளத் தொழில், அடிமை தொழில், தனியார் தொழில், அரசு தொழில் எல்லாம் செல்வாக்கு உயரும், வருமானம் பெருகும். ஆக திருவண்ணாமலை வழிபாடு, ஸ்ரீரங்க வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு செய்து கொள்வது அவசியம். கடைசியாக வாரந்தோறும் நீங்கள் வியாழக்கிழமை ஒரு 3 வாரமாவது குருபவனுக்கு சென்று கொண்டைக்கடலை மாலை சாற்றி வில்வ அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வது உத்தமமான பலனை தரும். குருபவனுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆக கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும், ஆண்களால் பெண்களுக்கும், பெண்களால் ஆண்களுக்கும் சிறப்பான ராஜயோகமான காலகட்டங்கள். ஆக வீடு முயற்சி, தொழில் முயற்சி, திருமண முயற்சி, குழந்தை பாக்கிய முயற்சி அனுகூல பலன், நண்பர்களால் அனுகூல பலன், கூட்டாளி தொழில் அனுகூல பலன் என்று கூறி இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். ஆக அன்பர்கள் இந்த காணொலி கண்டு பயனடையுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இணையர்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன் அடுத்த காணொலியில் பதிவிடுவேன். ராகு கேது பயிற்சி பலன் அடுத்த காணொலியில் பதிவிடுவேன். தொடர்ச்சியாக இந்த காணொலியை கண்டு வாருங்கள். சிறப்பு பலன்கள், துல்லிய பலன்கள், பிரத்யோக பலன்கள் என்று தொடர்ச்சியாக பதிவிடுவேன். ஆக தனுசு ராசிக்கு ஒரு ஏற்றமான காலகட்டங்கள். 7ஆம் இடத்துக்கு குரு கஜகேசரி யோகத்தையும் அபரிமிதமான ராஜயோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க உங்களுக்கு இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் மேன்மையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தர வருகிறார். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா முயற்சியும் பலிதமாகும், எல்லா கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.